வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பம் என்பது ஒரு புனித ஆலயம். அந்த ஆலயத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் இறைவன் நமக்கு கொடுத்த விசேஷ பரிசுகள். குடும்பம் சோதனைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. சில நேரங்களில் வறுமை, சில நேரங்களில் நோய், சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள், இவையெல்லாம் குடும்பத்தை சிதைக்க முயலும். ஆனால் இறைவனின் அன்பை மையமாக வைத்து நிற்கும் குடும்பம் ஒருபோதும் சிதறாது. குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கும் போது சாத்தான் ஓடி போகிறான். குடும்பம் ஒன்றுபட்டிருக்கும் போது ஆசீர்வாதங்கள் பெருகி வீடு நிரம்பும். குடும்பம் இறைவனை நம்பிக்கையோடு தாங்கும் போது எந்த புயலும் அதை உடைக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பம் ஒன்றாய் ஜெபிக்கும் போது அது வானத்தில் ஒரு வல்லமையான தீபமாக எரிகிறது. அந்த ஒளி பிசாசின் இருளை விரட்டி விடுகிறது. புனித சூசையப்பர் போல நம்முடைய குடும்பங்களை இறைவனின் கைகளில் ஒப்படைத்தால் ஆண்டவர் நமக்காக போராடுவார், நமக்காக கதவுகள் திறக்கும், பிள்ளைகளுக்காக நல்ல வழிகள் தோன்றும், வீடுகளுக்குள் அமைதியும் அன்பும் நிறையும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், ஜெபத்தில் ஒன்றுபடும் குடும்பம் வாழ்வில் ஒருபோதும் சிதறாது. இறைவனின் ஆசீர்வாதமும் புனித சூசையப்பரின் மன்றாட்டும் உங்களுடைய குடும்பத்தை என்றும் பாதுகாக்கும். இவ்வளவு வல்லமையான குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்று புனித சூசையப்பரை நோக்கி மன்றாடுவோம். நம் குடும்பத்தை அவருடைய கைகளில் ஒப்படைப்போம். நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கல்வியையும் வாழ்க்கையையும் அவருடைய பாதுகாப்பில் வைப்போம். தம்பதியரின் ஒற்றுமையையும் குடும்பத்தின் அன்பையும் காக்க அவரை வேண்டுவோம். நம் வீடுகளில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்க அவரை மன்றாடுவோம். புனித சூசையப்பரே, நீர் இயேசுவையும் மரியாளையும் பாதுகாத்தது போல எங்கள் குடும்பங்களையும் காக்கும் பாதுகாவலராக இருப்பீராக. இப்போது நம்முடைய மனதை ஒன்றிணைத்து புனித சூசையப்பரின் திரு சந்நிதியில் நம் குடும்பத்தை கொண்டு சேர்ப்போம். நம் குடும்பம், நம் வாழ்வு, நம் எதிர்காலம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். பரிசுத்த புனித சூசையப்பரே, இயேசுவையும் மரியாவையும் காக்கும் அரிய பங்கு உமக்கு கொடுக்கப்பட்டது. நீர் தந்தையாகவும் காவலனாகவும் பணிவுடன் வாழ்ந்து குடும்பத்திற்கு பாதுகாப்பும் அன்பும் வழங்கினீர். இன்று நாங்களும் எங்கள் குடும்பத்தையும் உமது திரு கைகளில் ஒப்படைக்கின்றோம். உம்மை நம்பி இருப்பதே எங்களின் வல்லமை. உம்மை மையமாக கொண்டிருப்பதே எங்களின் வாழ்வின் ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளுக்கு நீர் கொடுத்திருக்கும் பாதுகாப்பிற்கும் எங்கள் குடும்பத்தில் நிலை பெற்ற அன்புக்கும் நன்றி. உடல் நலன், உணவு, உடை, கல்வி, வேலை வாய்ப்பு இவை அனைத்தும் உமது கிருபையின் சாட்சிகளே. உமது பரிசுகளை நன்றி சொல்லும் இதயத்தோடு ஏற்க செய்யும். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது சித்தமே நிறைவேறட்டும். குழந்தைகள் கல்வியில் சிறக்கவும், தம்பதியர் வாழ்க்கை நடத்த தேவையான அறிவு, வீட்டாரின் நலனுக்காக எடுக்கும் தீர்மானங்களில் தெளிவு, இவை அனைத்தையும் தந்து நடத்துவீராக. கருணையுள்ள இறைவனே, எங்கள் குடும்பத்தில் நோயால் வாடுவோர் உண்டு. சிறுநீரக நோய், புற்றுநோய், இருதய நோய், மன அழுத்தம் மற்றும் பல நோய்கள். இவற்றை உமது கைகளில் ஒப்படைக்கின்றோம். உமது அன்பு தொடுதலால் அவர்கள் குணம் பெறட்டும். எங்கள் வீடு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியுமாக விளங்கட்டும். ஆண்டவரே, புனித சூசையப்பரின் மன்றாட்டினால் எங்கள் குடும்பங்களை உமது திரு இரத்தத்தின் அடைக்கலத்தில் பாதுகாத்தருளும். எங்கள் வீடு
நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது தூதர்கள் பாதுகாப்பார்களாக. விபத்து, தீமை, சோதனைகள் எதுவும் எங்களை தொடாதபடி தடுத்து நிறுத்துவீராக. இறைவா, எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து அந்த கரைகளை நீக்குவீராக. எங்கள் குடும்பத்தில் சண்டைகள், மனக்கசப்புகள், தவறுகள் இருந்தால் அவற்றை நீக்கி மன்னிப்பின் ஆவியால் எங்களை நிரப்பும். ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்வை தொடங்கும் கிருபையை அருளும். ஆண்டவரே, எங்களுக்கு சோதனைகள் வந்தால் சோர்ந்து விடாமல் உமது வல்லமையால் உறுதியாக நிற்க வலிமை தாரும். வேலை இழப்பு, பொருளாதார சுமைகள், கடன் பிரச்சனைகள், சிறுவர்கள் தவறான பாதையில் போகும் அபாயம், இவற்றில் சோர்வடையாமல் உமது வலிமையால் மீட்டு கொண்டு வர செய்வீராக. இறைவனே, எங்கள் வீடுகளில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கச் செய்யும். தம்பதிகளிடையே ஒற்றுமையும், சகோதரர்களிடையே அன்பும், குடும்ப உறவுகள் இடையே பாசமும் நிலைத்திருக்க அருளும். வீடு முழுவதும் உமது சமாதானத்தால் ஒளிரட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த உறவுகள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள். சில குடும்பங்கள் பிரிவினையால் சிதறி கிடக்கின்றன. அவர்களுக்கு மீண்டும் ஒன்றுபடும் கிருபையை தாரும். அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த குடும்ப வாழ்க்கையை அருளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது சித்தத்திலே வளரட்டும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து, இளைஞர்கள் நல்ல வழியில் நடந்து, தம்பதியர்கள் விசுவாசத்தில் நிலைத்து, முதியோர்கள் உடல் நலத்தில் சிறந்து நம்பிக்கையில் வாழட்டும். உமது சித்தத்திற்கேற்ப வாழும் ஞானம் எங்களுக்கு கிடைக்க அருளும். கருணையுள்ள ஆண்டவரே, உலகம் முழுவதும் போரால் வாடுவோர் உண்டு. பஞ்சம், வெள்ளம், நிலநடுக்கம் என துன்பப்படும் மக்களும் உண்டு. அவர்களுக்கு ஆறுதலும் உதவியும் அளியும். அநீதி, வன்முறை, துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து உலகத்தை மீட்டு சமாதானம் வழங்கும். ஆண்டவரே, இந்த எல்லா வேண்டுதல்களையும் புனித சூசையப்பரின் மன்றாட்டினால் உமது திருக்கைகளில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வீடுகள் ஆசீர்வாதம், நம்பிக்கை, அமைதி, அன்பு நிறைந்த ஆலயமாக விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கை தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில்
முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசியப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற தந்தையாகிய புனித சூசியப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசியப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசியப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசியப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர், நாங்கள் மரிக்கும்போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். புனித சூசியப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசியப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வானதூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2.
புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டுக் கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதைக் கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குல மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வானதூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். நான் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே, ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ குமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவிழத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்று தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவிழத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரை எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரை எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரை எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன்.
பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் புனித சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இருந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமக்கு செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனி இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவ மாசுகளினின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனி, எங்கள் சத்துருக்களோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்று இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலம் அடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனும் ஆகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்த மயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வர பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். புனித சூசையப்பர் பிறந்ததை தியானிப்போம். தாவீது குலத்தில் புனித சூசையப்பர் பிறந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சூசை போன்ற ஞான தந்தையர்களும் சாலமோன், எசேக்கியால், யோசியாஸ் போன்ற பேரரசர்களின் வழி தோன்றல்தான் புனித சூசையப்பர். அவர் மரபுப்படி அரசராக இருந்திருக்க வேண்டியவர். யூதர்களும் அவர்களின் அரசர்கள் சிலரும் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டதால் தாவீது குலத்தில் உள்ளவர்கள் அரசாட்சியிலிருந்து ஏழை குடிமக்களாக வாழ்ந்து வந்தனர். அரச வம்சத்தில் தோன்றிய பெற்றோருக்கு மகவாய் பிறந்த புனித சூசையப்பர் தன்னுடைய முன்னோர்களின் தன்மைக்கு தக்க வாழ்ந்து அவர்களுக்கு நற்பெயர் கிடைக்க செய்தார். அவர் ஒருபோதும் செல்வத்தை விரும்பியதில்லை. தாழ்ச்சி, பொறுமை, அமைதி என்ற நற்குணங்களில் ஊறி போயிருந்தார். அவர் பிறந்தபோது அதற்குரிய பெரிய விழா பூவுலகில் நடைபெறவில்லை. ஆனால் வானுலகில் வான தூதர்கள் இவரது பிறப்பினை விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இறைவனோ தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை இவர் பரிசுத்தமாய் பேணி வளர்ப்பார் என்றும், இயேசு கிறிஸ்து தனக்கு இவர் வளர்ப்பு தந்தையாக இருப்பார் என்றும், தூய ஆவியானவரோ இவர் தூய கன்னிமரிக்கு பரிசுத்த கணவராக இருப்பார் என்றும் வானுலகில் மகிழ்ச்சி அடைந்தனர். உலகில் உள்ள அனைத்து சுகங்களையும் இவருக்கு அளிக்காமல் பக்தியையும் ஞானத்தையுமே இவருக்கு இறைவன் அபரிமிதமாக அளித்தார். வேத வல்லுனர்கள் கூறியது போல் இவர் ஜென்ம பாவத்தோடு தாய் வயிற்றில் ஜெனித்தாலும் அவர் தாய் வயிற்றில் இருக்கும் போதே ஆசீர்வதிக்கப்பட்டார்.
பாவத்தினால் வருகின்ற துர் இச்சைகளில் இருந்து இவரை காத்தார் இறைவன். அருள் வழங்கப்பட்ட இவர் வாழ்நாளெல்லாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருந்தார். அதனால் பெருமை கொள்ளாது மேன்மேலும் புண்ணிய வாழ்வில் ஈடுபட்டார். கிறிஸ்தவர்களாகிய நாம் புனித சூசையப்பரின் பிறப்பு எத்தகையது என அறிந்தோமோ அதுபோல் நாமும் ஞான வாழ்வு வாழ வேண்டும். பிதா, சுதன், தூய ஆவி இவர்கள் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்த போதும் உலக செல்வ சுகத்தை இவருக்கு மறுத்து வான் வீட்டிற்குரிய செல்வங்களை மட்டுமே அளித்தார்கள். நாமும் உலக இன்பங்களை மறந்து வானுலக இன்பத்தை தேடுவோம். செல்வத்தால் உதாரித்தனமும் அகங்காரமும் உடலின் இச்சைகளால் மோக பாவமும் உண்டாகிறது. எனவே இவ்வுலக இன்பங்களை அனுபவிக்கிறவர்கள் மோட்சத்தில் நுழைவது கடினம் என்றும், பூவுலகில் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். புனித சூசையப்பர் தனது குல பெருமையை பாராட்டாமல் அகங்காரப்படாமல் தான் பிறந்த ஏழ்மை நிலையையே சந்தோஷமடைந்தார். அப்படியே நாமும் தாழ்ச்சியுடன் நமது சாதி, மத, செல்வ உயர்வுகளை பாராட்டாமல் அகங்காரமின்றி பிறரிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைக்கு தக்கவாறு நாம் புண்ணிய வழியில் நடக்க வேண்டும். நடுத்தீர்வை நாளில் இயேசு நம்மிடம் நமது இனத்தை பற்றியோ செல்வத்தை பற்றியோ அந்தஸ்தை பற்றியோ விசாரிக்க மாட்டார். மாறாக எளியோருக்கு உதவி செய்தோமா என்பதை அறிந்து மோட்சம் அல்லது நரகத்தை அளிக்கிறார். இரக்கமில்லா செல்வந்தன் நெருப்பில் போகும்போது ஏழை லாசர் இயேசுவின் மடியில் அமர்ந்திருக்கவில்லையா? இவர்களில் யார் மேலானவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடப்போம். தாய் தந்தையர் தங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டுமென்று விரும்புவர். அதற்காக ஜெபிப்பர், நேர்ச்சை காணிக்கை செய்து கொள்வர். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகவும் புண்ணிய நெறி வழுவாமல் நடக்க வேண்டும் என்றும் கடவுளிடம் கேட்டுக்கொள்வதில்லை. புனித ஞான பிரகாச அரசரின் தாய் பிளங்கம்மாள் தன்னுடைய மகன் சாவான பாவம் செய்வதை விட செத்து போவதே மேல் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் பிள்ளைகளை உலக விஷயங்களில் தவறான ஆர்வம் காட்டாமல் வானுலக புண்ணியங்களில் அதிக ஈடுபாடு காட்டுமாறு வளர்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நமக்கு மன கஷ்டத்தினை கொடுக்காமல் உண்மையான மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கிடைக்கும்படி வாழ்வார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித சூசையப்பரிடம் அதிக ஈடுபாடும் பக்தியும் வைத்திருந்தால் வாழ்நாளிலும் மரண வேளையிலும் அவர் நமக்கு உதவி செய்வார் என அறிந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபம். அரச குலத்தில் பிறந்த தந்தையர்க்கு தந்தையே புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். தேவரீர் பூவுலக செல்வங்களை விரும்பாமல் ஏழ்மையான நிலையில் இறை சித்தத்திற்கு பணிந்து வாழ்ந்த புண்ணியங்களை பார்த்து உமக்கு சீடர்களாக இருக்கிற நாங்கள்
அழிந்து போகும் உலக இன்பங்களில் ஆர்வம் காட்டாமல் அழியாத ஞான நன்மைகளை மட்டுமே தேடுவதற்கு உதவி செய்யும். வறுமை படுகிறவர்களுக்கு ஆதரவும் முன்மாதிரியாயிருக்கிற நீர் அவர்களை தேற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க உதவும். இவ்வுலகில் செல்வம் நிறைய கிடைக்க பெற்றவர்கள் அகங்காரம் அடையாமல் செருக்குறாமல் தர்மங்கள் செய்து நித்திய வாழ்வை அடைய உதவி செய்தருளும். நாங்கள் எல்லோரும் உம்மை பின்பற்றி புண்ணிய நெறியிலிருந்து தவறாது மோட்ச இன்பத்தை அடைய உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் புனித சூசையப்பரை நோக்கி நம் குடும்பங்களை ஒப்படைத்தோம். அவரது மன்றாட்டின் மூலம் நம் வீடுகள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் என்பதில் நிச்சயமாக நம்பிக்கை கொள்வோம். நினைவில் கொள்ளுங்கள், ஜெபத்தில் ஒன்றுபடும் குடும்பம் வாழ்வில் ஒருபோதும் சிதைவுறாது. நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது அதை ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் மலர்வதை காண்பீர்கள். புனித சூசையப்பரின் ஆசீர்வாதமும் ஆண்டவரின் கிருபையும் தூய மரியாவின் அன்பும் உங்கள் குடும்பங்களை எப்போதும் பாதுகாக்கட்டும். ஆமீன்.